வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் டெல்மா ஏஎம் டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெல்மா ஏஎம் டேப்லெட், இந்த டேப்லெட்டில் டெல்மிசாட்டான் 40 mg, அம்லோடிஃபின் 5 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையை வந்து கிளன்மார்க் அப்படிங்கிற கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. சரி, இந்த டெல்மா ஏஎம் டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், பிபின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிபி பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு மாத்திரை தான் இந்த டெல்மா ஏஎம் டேப்லெட்டு. நம்ம உடம்புல எல்லா ஆர்கான்ஸும் சரியாக இயங்கிறதுக்கு முக்கியமான தேவை என்னென்னா பிளட்டு. அந்த பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி எல்லா பார்ட்ஸுக்கும் போகும். நம்மளோட ஹார்ட்லேருந்து உடம்போட எல்லா பாகத்துக்கும் பிளட் வெசல்ஸ் மூலமாக பிளட்டு வந்து பாஸ் ஆகும். அந்த மாதிரி அந்த பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பைப்லைன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டியூப் இருக்குல்ல, அதான் அந்த பிளட்டு செல்லக்கூடிய ரத்த நாளம். அந்த ரத்த நாளத்தில் ப்ரெஷர் வந்து பிளட்டால் அதிகரிச்சிச்சின்னா அதுக்கு பேர் தான் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஃபோர்ஸாக ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக போணுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பிளட் ப்ரெஷர் உண்டாகும். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்த நாளங்களை கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ண வைக்கும், அதாவது விரிவடைய செய்யும். அப்படி விரிவடைய வைக்கிறதுக்கு மூலமாக பிளட்டு வந்து நல்லா ஈஸியாக மூவ் ஆகும். அந்த இடத்துல பிளட் ப்ரெஷர் வந்து குறையும். இதனால் இந்த சிவியரான ரிஸ்க்காக இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து தடுக்கப்படும். பொதுவாக இந்த ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் போன்ற பிரச்சனைகளுக்கு டாக்டரால் பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு மாத்திரை தான் இந்த டெல்மா ஏஎம் டேப்லெட்டு. இந்த மாத்திரையை டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் யூஸ் பண்ணணும், சுயமாக யாரும் எடுத்துக்கக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய டெல்மிசாட்டான் மற்றும் அம்லோடிஃபின் ரெண்டும் பார்த்திங்கன்னா அந்த பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பயன்படுது. குறிப்பாக இந்த டெல்மிசாட்டான் அப்படிங்கிற மருந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்லோடிஃபின் அப்படிங்கிறது கால்சியம் சேனல் பிளாக்கர். கால்சியம் அயன்ஸ்லாம் போயிட்டு அந்த பிளட்டில் வந்து கலக்காமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த அம்லோடிஃபின் வந்து பயன்படுது. மேலும் இந்த டெல்மிசாட்டான் பார்த்திங்கன்னா ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுது. இது வந்து பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறது மூலமாக அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து குறைக்கப்படுது. அதே மாதிரி ஹார்ட்லேருந்து பிளட் வந்து பம்ப் ஆகி போகும்போது நல்லா ஃப்ரீயாக எல்லா பார்ட்ஸுக்கும் போகும், ப்ரெஷர் இல்லாமல். அதனால் ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனைக்கு டாக்டர் வந்து இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. இந்த மாத்திரை ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களோட நோய் கண்டிஷனை பொறுத்து டாக்டர் வந்து சரியான அளவை சொல்லுவார். அதே மாதிரி இந்த மாத்திரையை அப்படியே முழுங்கிடணும். மேலும் இந்த மாத்திரையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை வந்து மெல்லவோ க்ரஷ் பண்ணவோ பிரேக் பண்ணியோ சாப்பிடக்கூடாது. டெய்லியும் நீங்கள் எந்த நேரத்தில் இந்த மாத்திரை எடுத்துக்குவீங்களோ அதே நேரத்தில் டெய்லியும் ஃபாலோ பண்ணி இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். குறிப்பாக டாக்டரோட பரிந்துரைப்படி தான் இந்த மாத்திரையை பயன்படுத்தணும். மேலும் இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு பிளட் ப்ரெஷரே இல்லை, ஹைப்பர் டென்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சுயமாக யாராவது இந்த மாத்திரையை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவுக்கு போயிடும். அதனால் பெரிய பிரச்சனையாயிரும். அதனால் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்தை யாரும் எடுத்துக்கவே கூடாது. மேலும் அது இல்லாமல் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. சில பேருக்கு தூக்கமின்மை ஏற்படலாம். அதே மாதிரி தோள்பட்டை வலி, தலைவலி, டிசினஸ், டயர்னஸ், ஸ்டொமக் அப்செட் போன்ற பிரச்சனைகள் சில ஏற்படலாம். இதெல்லாம் ஒரு காமனான சைடு எஃபெக்ட் தான். அதெல்லாம் நம்ம பாடியை மேனேஜ் பண்ணிக்கும். என்னதான் இருந்தாலும் டாக்டரோட பரிந்துரைப்படி தான் இந்த மாத்திரையை பயன்படுத்தணும். வீட்டில் இந்த மாத்திரையை நீங்கள் வச்சுருக்கும் போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல ஷேப்பாக வச்சுருங்க. ஒரு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் சன்லைட்டில் படாத அளவுக்கு வச்சுருங்க. மேலும் இந்த மாத்திரையை வாங்கினாலும் சரி, எந்த மாத்திரை வாங்கினாலும் சரி, அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.